அனைவருக்கும் நோத்பர்மையின் பணிவான வணக்கங்கள். நம்ம ஒரு காலகட்டத்தில் நிறைய செய்திகள் வந்து நமக்கு காதில் விழலை. நம்ம செய்திகள் வீட்டில் இருக்கக்கூடிய தொலைக்காட்சியில் டிவியில் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்குவோம். இன்றைக்கி நமக்கு சோஷியல் மீடியா வந்துடுச்சு. சமூக ஊடகங்களில் நீங்கள் கையில் இருக்கக்கூடிய கைபேசி எடுத்தாலுமே நமக்கு எல்லாமே அப்டேட்டில் கிடைக்குது இல்லையா? அப்போ கிடைக்கும்பொழுது இப்படிலாம் இருக்குமா, இந்த மாதிரிலாம் இருக்குமா, சில விஷயங்கள் நடக்கிறத நம்ம பார்த்துட்ருப்போம். அதாவது ஒரு பழமொழி சொல்லுவேன், நான் உன்கிட்ட ஒரு 10 ரூபா கடன் வாங்கினா என்னுடைய கிட்னி அடமானம் வச்சாது உனக்கு அதை நான் செய்திருவேன் அப்படின்னு நம்ம வழக்கமாக சும்மா சொல்கிற ஒரு வார்த்தை. ஆனால் நம்ம அதை செய்ய மாட்டோம். ஆனால் இன்றைக்கி காலகட்டத்தில் தமிழ்நாட்டில் கிட்னியை விற்பனை பண்ணி அதில் ஒரு வருமானத்தை எடுத்திருக்காங்க. அதில் புரோக்கர்னு சொல்லக்கூடிய இடைத்தரகர்கள் வந்து அதில் ஒரு வருமானத்தை பார்க்குறாங்க. என்ன ஒரு கேவலமான ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கு பாருங்கள். அதாவது இல்லாதவங்களுக்கு என்ன பண்ணோன்னா, நம்ம உறவினர்கள் யாருக்காவது வந்து ஒரு கிட்னி செயலிழந்துருச்சு அப்படின்னா ஒரு கிட்னி நம்ம அவங்களுக்கு வந்து மாற்று கிட்னி நம்ம கொடுப்போம் இல்லையா? ஆனால் இன்றைய காலகட்டத்துக்கு பணத்திற்காக நம்ம வந்து இந்த கிட்னிலாம் வந்து விற்பனை பண்ணி அது மூலயமா நம்ம வருமானம் எடுக்கிற ஒரு சூழல் ஏற்படுது. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து நம்ம கடன் நம்ம வாங்கிட்டோம் அப்படின்னா அந்த கடன்காரர்கள் வந்து நம்ம வீட்டில் மிரட்டி எப்படியாவது பணம் வாங்கி ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் நிறைய இடர்பாடுகள் நடந்துக்கிட்டு இருக்குது. இதை நம்ம ஊடகங்கள்லாம் பார்க்குறோம். முடிஞ்ச வரைக்கும் கடன் வாங்குவதை தவிர்த்து கொள்ளுங்கள். அத்தியாவசிய தேவைக்கு கடன் வாங்குறது கூட அதை நம்ம திருப்பி கொடுக்குறது ஆடம்பரத்துக்கான கடனாக ஆயிடுச்சு அப்படின்னா அது நீங்கள் உங்களால் அதை திருப்பி செலுத்த முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டுரும். நல்லா புரிஞ்சுக்குங்க. கடன் ஒரு மிகப்பெரிய நோய். கடன் வந்து வாங்கிட்டீங்க அப்படின்னா அவங்களால வந்து நிலையாக இருக்க முடியாது. கணவன் மனைவி கிட்ட சண்டை வந்துடும். குழந்தைகளிடம் நீங்கள் சரியாக அன்பு காட்ட முடியாது. உதாரணத்துக்கு உங்களையே நீங்கள் சரி வர பார்த்துக்க முடியாது. அவ்வளோதான். ஏன்னா என்னை சார்ந்து இருக்கிறவங்க கடன் வாங்கிட்டு என்னென்ன இடர்பாடுகளில் சந்திக்கிறாங்க அப்படின்றத நான் பார்க்குறேன். நிறைய பேர் வந்து என்கிட்ட வந்து கேட்பாங்க, இது மாதிரி ஐயா இந்த பிரச்சனை அப்படின்லாம் சொல்லுவாங்க. எங்கள் அம்மா சொல்லுவாங்க, என்னடா எல்லாரும் வாங்கிட்ட வந்து பிரச்சனையை சொல்கிறாங்க அப்படின்லாம் கேட்பாங்க. அப்போது ஏதோ ஒரு விதத்தில் நம்ம அவங்களுக்கு ஒரு ஆறுதல் சொல்லக்கூடிய ஒரு சூழலில் இருக்கோம். இன்றைக்கி ஒரு ஆசிரியராக யோக நெறிமுறையோடு வாழும்பொழுது இப்படிலாம் நம்ம வாழணும் அப்படின்ற வழிமுறையை வகுத்து வச்சுருக்கோம். ஸோ இந்த வழிமுறையில் நம்ம ஏதோ ஒரு நல்லது செய்யணும்னு நினைப்போம் இல்லையா? ஏதோ பணம் காசு கொடுக்காம மனத்திற்கான ஒரு தேடல் கொடுக்கறது தான் இந்த யோக நெறிமுறை. ஸோ அதனால் நம்ம இதை விளக்கம் கொடுக்குறோம். நம்ம ஒரு நேரங்களில் மற்ற மக்களுக்காக செலவு செய்கிறோம். தயவு செஞ்சு புரிஞ்சுக்குங்க. ஆடம்பரத்துக்கு கடன் வாங்காதீங்க. முடிஞ்ச வரைக்கும் நல்ல வேலை செய்யுங்க, நல்லா கஷ்டப்படுங்க. வர வருமானத்தை வச்சு வாழ்க்கையை வளமாக்க முயற்சி பண்ணுங்கள். புரியும் நினைக்கிறேன். வாழ்க யோகம், யோகம் பண்ணட்டும். அடுத்து